நாம் பார்த்த கதைகள், நாம் பார்த்த வாழ்வியல், நாம் பார்த்த அரசியல், அதை தான் வந்து சினிமாவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ரெண்டு சமூகமும் வந்து கூலி வேலையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு சமூகம் வந்து ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் வந்து என்னோட கீழன்னு சொல்கிறாங்க. வெளி மாநிலத்துக்கு போகும்போது அங்கே ஒரு கூலி சமூகத்திலேருந்து வரவன் நீங்கள் 2 பேரும் வந்து தமிழ் பேசுகிறவங்கன்னு சொல்லி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜாதி கலவரம், ஜாதி அரசியல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. 100% நடக்குதுங்க. இப்போ புதுமுகங்களை வச்சு எடுக்கும்போது இங்கே நிறைய நெருக்கடி இருக்கும். பட் அதை கரெக்டாக கொண்டு போய் வந்து சேர்க்கறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனால் அது சரியாகவும் போய் சேரலை. வணக்கம் ஓஎச் சினிமா நேயர்களே, நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி டைரக்டர் தாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இப்போது ஆஹா ஓடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பர் ரீச் அண்ட் மக்கள் வந்து இப்போ இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராரி. அந்த மூவியோட டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காங்க, எழில் பெரியவெளி. ஸோ வாங்க அவரை சந்திச்சு பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மூவி பற்றி நிறைய விஷயங்கள் பேசதா போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஊர் எது, சினிமா மேலே உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. அது பக்கத்தில் இருக்கிற வந்து ராஜாபாளையம்னு சொல்லி ஒரு 6 கிலோமீட்ரு. அந்த சினிமா மேலே ஆர்வம் வந்து நான் வந்து கலை இலக்கிய பெருமன்றன்னு ஒரு அமைப்பில் இருந்தேன். அந்த அமைப்பில் வந்து நிறைய இலக்கிய கூட்டங்கள், சினிமா விமர்சனங்கள், அதெல்லாம் அங்கேருந்து வந்ததான் அந்த ஆர்வம். சினிமாவில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? யாரை மாதிரி வரணும்னு ஆசை? அப்படிலாம் இல்லை, நானாகவே தான் இருக்க விரும்புகிறேன். நான் பார்த்த கதைகள், நாம் பார்த்த வாழ்வியல், நாம் பார்த்த அரசியல், அதை தான் வந்து சினிமாவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ராஜமுருகன் அவர்களோட ஏடியாக இருந்திருக்கீங்க. அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நல்ல சினிமா கொடுக்கணும், மக்களுக்கான அரசியலை பேசணும், எப்போதுமே மக்கள் கூட வந்து களத்தில் நிற்கணும். மக்களுக்கான அரசியல்னா என்ன மாதிரி, என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கான அரசியல் என்பதே வந்து இப்போ வந்து ஒரு எளிய மக்களுக்கு வந்து தண்ணி விடலை, அதுக்கான போராட்ட வடிவங்கள், இப்போ ஜாதிய ஒடுக்குமுறை அதுக்கான போராட்டங்கள், மத பிரச்சனை அதுக்கான போராட்டங்கள், அது சம்பந்தமான படங்கள், மனித உணர்வுகளை வந்து ரொம்ப ஆழமாக ஒரு அறத்தோட ஒரு நேர்மையான சொல்கிற படங்கள் பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் பற்றி தான் பேசணும், இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும்னு ஆசையா? இல்லை, அதுலேயும் கமர்ஷியல் கலந்து நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடையாமல் அவங்க வந்து ஒரு 10 ரூபா போடுறாங்கன்னா நம்மளால் ஒரு 20 ரூபா அவங்களுக்கு வந்து நம்மளோட கருத்தையும் அவங்களையும் திருப்திப்படுத்துகிற படங்கள் எடுக்கணும்னு தான் ஆசை. ஸோ ராஜமுருகன் அவர்கள் வந்து பராரி படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்? ஐ மீன் இது உங்களோட டெபியூ மூவி இல்லையா? அவர் ஆக்சுவலாக ஜிப்சி படம் முடியும் போது இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து எழுதிட்டேன். அப்போ அவர் இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வந்து அவரே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி, இந்த கதை அவருக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்ச கதை, அதனால் வந்து அவரே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி தான் ப்ரொடக்ஷன் பண்ண வந்தார். அப்போ சில காரணங்களால் அவரால் வந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் போகும்போது வந்து அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹரிசங்கர் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. எங்கள் டைரக்டரோட ப்ரெசன்ஸில் இந்த படம் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ அவருக்கு என்ன எலிமெண்ட் பிடிச்சிருந்தது? பிடிச்ச கதைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏதாவது ஒரு நுட்பம் இருக்கும்ல? இங்கே வந்து ஒரு 2 சமூகம், பெரிய சமூகங்கள், 2 சமூகமும் வந்து கூலி வேலையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு சமூகம் வந்து ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் வந்து என்னோட கீழன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் மைக்ரோட் ஆகி வெளி மாநிலத்துக்கு போகும்போது அங்கே ஒரு கூலி சமூகத்திலேருந்து வரவன் நீங்கள் 2 பேரும் வந்து தமிழ் பேசுகிறவங்கன்னு சொல்லி இவங்களை வந்து ஒடுக்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து கூலியாக தான் இருப்பான். இந்த கண்டென்ட் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. பராரி படத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க, அதுதான் மையோன். ஸோ கேஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் படம் வந்து நிறையா வந்திருக்கு முன்னாடி காலத்தில். ஸோ பராரி எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவீங்க? அதுதான் சொல்கிறேன், 2 பேரும் வந்து ஒரே குலசாமியை கும்பிட்றாங்க, 2 பேரும் வந்து ஒரே கூலி வேலை தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உடுத்துகிற உடை,
உணவு எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அப்போ அங்கே எப்படி வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு நிலவுது அப்படின்றதுல தான் இந்த பராரி வந்து தனித்துவமாக நிற்கும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் கான்ஃப்ளிக்ட் பற்றி பேசியிருக்கீங்க, அதுக்கப்புறமா காவேரி இஷ்யூ பற்றியும் பேசியிருக்கீங்க, அதுக்கப்புறமா அந்த லாங்குவேஜ் பேரியர் வெளி மாநிலத்தில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அதை பற்றியும் பேசியிருக்கீங்க. ஸோ இப்படி 3 இஷ்யூத்தை வந்து ஒரே படத்தில் வந்து அடைச்சி போட்ட மாதிரி இல்லையா? அப்படி இல்லை. அது என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வட தமிழ்நாட்டை முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 மாதம் வந்து இங்கேருந்து வந்து வேலைக்கு போவாங்க இந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு. அப்போ நான் பார்த்த கதைகளில் வர மாந்தர்கள், நான் பார்த்த அரசியல் தான் அதில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்த அரசியல் அப்படின்னா இது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரியா? ஆமாம், இது வந்து ஒரு ஸ்டோரி தான். ஸோ எங்கே நீங்கள் இந்த ஸ்டோரி பார்த்தீங்க, என்ன இஷ்யூ அதை பற்றி? இல்லை, அது ஆக்சுவலாக எல்லா கிராமங்கள்லேயும் நடக்குது. இன்றைக்கி எல்லா கிராமங்கள்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தானே இன்றைக்கி வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதனால் சொந்த ஊரில் நடக்கிற கதைகள் அதுதான் இதை வந்து எடுத்தானா. ஸோ இன்னும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜாதி கலவரம், ஜாதி அரசியல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. 100% நடக்குதுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பையன் வந்து கபடி போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவனுடைய கையை காலை வெட்டிட்டாங்க. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தம்பி புல்லட் வாங்கி வந்து ஓட்டினான்னு சொல்லி அவனுடைய கையை வந்து வெட்டிட்டாங்க. என்ன இல்லை, இன்னும் 100-200 வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனை நடக்கும். இந்த பிரச்சனைக்கு எதிராக ஒரு அறத்தை வந்து போதிக்கிற படமாக பராரி போன்ற படங்கள் வந்து வந்துக்கினே தான் இருக்கும். ஸோ கதை பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை பேஸ்ட் ஸ்டோரி. ஸோ உண்மையிலுமே இது திருவண்ணாமலையில் நடந்ததா இல்லை உங்கள் சொந்த ஊர்னு நீங்கள் அந்த ஊர் பேரை வச்சுக்கிட்டீங்களா? இல்லை, இது உண்மையாலுமே வந்து திருவண்ணாமலையில் நடக்கிற கதை தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீசன், மாம்பழ சீசன்னா இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வந்து பெங்களூர், ஆந்திராவை நோக்கி போவாங்க. 3 மாதம் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து வருவாங்க. அப்படி வந்து உண்மை சம்பவத்தை பற்றின கதை தான் அது. பராரி படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்னு எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே அவங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க கொடுத்தது அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி நீங்கள் வந்து வேலை வாங்கினீங்க, இல்லை ஐ மீன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது, அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க? இல்லை, இந்த படம் வந்து பிளான் பண்ணும்போதே எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணது தான். அதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பராக ட்ராமா யூனிவர்சிட்டியில் வந்து படித்த ஸ்டூடெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர்கள், அவங்க எல்லாருமே அதில் ப்ராப்பராக அதுக்காக வந்து படிச்சுட்டு வந்தவங்க. அவங்கள ப்ராப்பராக வந்து தேர்வு பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக 3 மாதம் வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு எடுத்து அவங்களுக்கு ப்ராப்பராக ரிஹர்சல் கொடுத்து கரும்பு வெட்டுறது, செங்கல் சூளையில் வேலை செய்கிறது அப்படின்னு ஒரு 3 மாதம் ரிஹர்சல் கொடுத்து தான் அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களை வந்து தேர்வு பண்ணோம். அந்த வந்து திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களை தேர்வு பண்ணி அப்படி ரிஹர்சல் கொடுத்து வந்து பண்ணப்பட்ட படம் தான் இது. இந்த மாதிரி வந்து ஜாதி ரீதியான அரசியல் பேசும்போது ஒரு சின்ன லைன் இருக்குது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இது பண்ணோம். ஸோ மெசேஜ் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனாகவும் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை கரெக்டாக புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எந்த ஐடியாவில் இதை எடுத்தீங்க? இந்த கதை வந்து கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாரி தான் அந்த கதை. ஏன்னா நம்ம 2 சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகம், இன்னொன்று வந்து மொழி அரசியலை இங்கே வந்து முன்வைக்கிறோம். நம்ம அங்கேயும் அவனும் வந்து ஒரு தினக்கூலி தான். அப்போ இந்த 3 கூலிகளுக்கு மத்தியில் பேசும்போது யார் பக்கமும் நம்ம சார்ந்து வந்து பேசிடக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு அறத்தோட ஒரு வந்து கிளைமேக்ஸை வைக்கணும். எப்போதுமே இங்கே வந்து எளிய மக்கள் வந்து அன்பாக இருப்பாங்க. யாரோ 2 தனிப்பட்ட நபர்களால் நடக்கிற ஒரு அரசியல் சூழ்ச்சினால் வந்து ஜெயக்குமார் மாரி அந்த படத்தில் வில்லன், ஜெகன் மாரி வில்லன் ஆட்கள் வந்து பாதிப்பாங்க. அப்படி ஆக்சுவலாக அந்த பாதிக்கிறவங்க நம்ம பண்ணுறது தவறுன்னு சொல்லி உணரும்போது அந்த இங்கே இருக்கிற அந்த ஜாதிய பாகுபாடுகள், மொழி மத பாகுபாடுலாம் எல்லாமே மறையும். அப்படி இருக்கும்போது இதை வந்து யார் பக்கமும் நம்ம வந்து ஒரு சார்ந்து ஒரு கருத்தை முன் வச்சிடக்கூடாது. இது மக்கள்கிட்டேருந்து ஒரு கருத்தாக முன்வைக்கணும். அவங்க என்ன இதில் வந்து முன்வைக்கிறாங்க, ஒரு அறத்தோட ஒரு முன்வைக்கணுன்றது தான். அதை வந்து ரொம்ப தெளிவாக தான் எழுதணும் வந்து திரைக்கதையை எழுதும்போது, யார் பக்கமும் இல்லாமல் ஒரு அறத்தோடு தான் நம்ம இந்த கிளைமேக்ஸை சொல்லணுன்றது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெபியூ டைரக்டர். ஸோ ஒரு படத்தை வெளியிடுற வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சுனால் என்ன சொல்வீங்க பெருசாக? இல்லை, அது ஒரு சேலஞ்செலாம் இல்லை. எனக்கு எங்கள் இயக்குனர் ரொம்ப வந்து உறுதுணையாக இருந்தார். அவர் வந்து அந்த பிஸ்னஸ்ஸு மற்ற விஷயங்கள் பேசுகிறதுல எல்லாத்துலேயுமே அவர், ஏன்னா ஒரே என்ன புதுமுகங்களை வச்சு எடுக்கும்போது இங்கே நிறைய நெருக்கடி இருக்கும். பட் அதை கரெக்டாக கொண்டு போய் வந்து சேர்க்கறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனால் அது சரியாகவும் போய் சேரலை. ஆனால் இன்றைக்கி ஆஹா ஓடிடியில் வந்த பிறகு எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே பேசுகிறாங்க, அதை பற்றி நிறைய வந்து எழுதுகிறாங்க, அதை பற்றி வந்து விவாதிக்கிறாங்க. அப்புறம் நிறைய அமைப்புகள் கூப்பிட்டு வந்து சிறந்த படம் சொல்லி வந்து விருது கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து விடுதலை கலை இலக்கிய பேரவை வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த வருஷத்துல சிறந்த படமாக வந்து விருது கொடுக்குறாங்க.
அதனால் என்னென்னா அது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் ஓடிடி போன்ற நிறுவனங்களில் வரும்போது அது போய் மக்கள்கிட்ட வந்து நம்ம என்ன கருத்து சொல்ல வரோமோ அது போய் சேர்ந்தால் மக்கள் அதை வந்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தான் பராரி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஆடியன்ஸ் இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆடியன்ஸ் மேலே நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து சரியான ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தாலோ ஒரு இந்த படத்துக்கு ஒரு நடுத்தர ஹீரோ போட்டிருந்தாலோ அவங்களுக்கு போய் வந்து சேர்ந்துருக்கும். அதனால் நம்ம அவங்க மேலே வந்து தவறு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து சரியான விளம்பரம்னு சொன்னீங்க. அப்போது இன்றைக்கி வந்து பிஆர் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய பேர் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் சைடு ஒழுங்காக ப்ரமோட் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? வேறு அந்த மிஸ் இல்லை, அது பண்ணாங்க. அந்த டைம் வந்து மழை, அந்த டைமில் வந்து நிறைய சிக்கல் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரிவ்யூவர் யாவுமே வந்து தேட்டருக்குள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய சிக்கல் இருந்ததுனால அது வந்து போய் வந்து சேரலன்னு தான் சொல்லலாம். ட்ரெய்லர் டீசர்லேயே வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் வாங்கின படம் அப்படின்னு தான் போட்டிருப்பீங்க. என்னதான் அவார்ட் வாங்கின படமாக இருந்தாலும் படம் வந்த உடனே கிரிட்டிக்ஸ்லாம் வந்து நிறைய ரேட்டிங் தரல இந்த படத்துக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இந்த படத்துக்கு அப்படி வந்து சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு எல்லாருமே நல்ல வந்து விமர்சனம் தான் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த படத்துக்கு யாருமே நெகட்டிவ் விமர்சனமே பண்ணல. இந்த படத்துக்கு எல்லாருமே நல்ல விமர்சனம் தான் கொடுத்தாங்க. யாருமே இந்த படத்தை வந்து தப்பான படம்லாம் சொல்லலை. ரொம்ப நல்ல படம், போய் பாருங்கன்னு தான் சொன்னாங்க. நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இது படம் இல்லை பாடம் அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன பாடம் ஆஸ் அ டைரக்டராக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை அந்த படத்தின் மூலமாக இதை எடுத்துக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதுதான் இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாதி மதங்களை விட்டுட்டு மனிதர்களை நேசிங்க அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆமாம், நான் அதை தான் சொல்லியிருக்கிறேன். அது அந்த படம் அப்படி தான் போய் வந்து மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. அதனால தான் அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஊர் சைடில் இருந்தப்போ நீங்கள் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண அரசியல் ஒரு ஏதாவது பிரைம் இஷ்யூஸ் இருக்கா? இல்லை, இந்த படங்களில் வர விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்த விஷயங்கள் தானே. நான் அதை தான் வச்சுருக்கிறேன். நான் பார்த்த விஷயங்கள் தான். அண்ட் ரீசெண்டாக நீங்கள் ஒரு அவார்டுமே வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அது என்ன அவார்டு, எதை பற்றின்னு நீங்களே வந்து சொல்லிடுங்க. விடுதலை சிறுத்தைகளோட கட்சியினுடைய ஒரு இலக்கிய அமைப்பு அது. அவங்க வந்து பராரியை வந்து சிறந்த படமாக அறிவித்து இந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பராரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாமா? ஸோ இன்னைக்கு வந்து உண்மையுமே ஸ்மால் பட்ஜெட் மூவிலாம் ஜெயிக்குதா? ஸோ டேரக்டராக உங்களோட பார்வை என்ன? நிச்சயம் ஜெயிக்கும். அது நிச்சயம் ஜெயிக்கும். மக்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சின்னா, மக்கள்கிட்ட அது போய் வந்து சரியாக சேர்ந்துச்சுன்னா, சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து சின்ன படமாக இருந்தாலும் ஒரே ஸ்க்ரீனில் தான் ஓடுது, பெரிய படமாக இருந்தாலும் ஒரே ஸ்க்ரீனில் தான் ஓடுது. அதனால் வந்து நீங்கள் கண்டென்ட்டாக கதையாக சரியாக இருந்துச்சுன்னா மக்கள் அதை வந்து கொண்டாடி வந்து தீர்த்துருவாங்க. ஒரே ஸ்க்ரீனுன்னு சொன்னீங்க, ஆனால் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அங்கே ஓடுறது அதெல்லாம் டிஃபர் ஆகும்ல? இல்லை, டிஃபர் ஆகணும்னா அதான் நான் சொல்கிறேன், ஒரு படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பெரும் நிறுவனங்கள், பெரும் தயாரிப்பு கம்பெனிகள் அப்படின்னும் போது தேட்டர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்தமாதிரி சிறு படங்களுக்கு வந்து தேட்டர் கம்மியாக கிடைக்கும். ஆனால் அது மக்கள்கிட்ட சேரும்போது தேட்டர் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஊர் சைட்லலாம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஊர் சைடில் வந்து நல்ல வந்து ரெஸ்பான்சிபிள் தான். படம் எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா அங்கேருந்து மக்கள் வந்து நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நேர்மையாக கொண்டாடினாங்க அந்த படத்தை. நல்ல ரெஸ்பான்ஸ்னால் என்ன மாதிரி, என்ன சொன்னாங்க? இல்லை, இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு கருத்து. ஒரே குலசாமி கும்பிட்றவங்க வந்து எப்படி வந்து வேறுபட்டு நிற்கிறாங்க, அப்புறம் ஒரே கூலி வேலை தான் செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன முரண் அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இது ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லாவே ஊர் சைடுங்களில் நல்ல வந்து ரெஸ்பான்ஸ் இந்த படத்தை. ஸோ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, உங்களோட அடுத்த வெஞ்சர்? இல்லை, அடுத்த படம் வந்து எழுதிங்கிறேன் இப்போ தான். அது ஆக்சுவலாக முடிச்சாதான் சொல்ல முடியும். அது இப்போ தான் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். அரசியல் தான் பேசுவேன்ட்டீங்க. ஸோ எதை பற்றியா இருக்கும், எதை மையமாக கொண்டது? இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எழுதிங்கிறேன், அது முடிக்கும்போது தான் தெரியும் நம்மளுக்கு என்னவா அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிற்குதுன்னு சொல்லி. பட் ஆஸ் அ டேரக்டராக பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சைடு அந்த கேஸ்ட்டு அது பேஸ் பண்ணி ஒரு லவ், அந்த கம்யூனிட்டி இஷ்யூ, இல்லைனா உமன் பேஸ்ட் இஷ்யூஸ், இதை தான் வந்து டச் பண்ணுற சப்ஜெக்டாக இருக்குது. இஷ்யூ பேசுகிறேன் அப்படின்னாலே ஏன் இதை தொட்டால் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடும்னு ஒரு எண்ணமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்போ அந்தமாரி நடக்காமல் வந்து இந்த சமூகம் பார்த்துக்கணும். நீங்கள் டெய்லி அந்தமாரி சம்பவங்கள் தானே வருது. இங்கே டெய்லி வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை, டெய்லியும் ஜாதி சம்மந்தமாக யாருன்னா ஒருத்தரை வந்து வெட்டுறாங்க, மதம் சார்பமாக வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்போ அது வந்து நடக்கக்கூடாதுன்னு தானே இந்தமாரி படங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ இந்த படங்கள் பார்த்துட்டு அந்தமாரி செய்கிறவங்க வந்து திருந்தணும். அப்போ வந்து திருந்தாத போது தொடர்ந்து இந்தமாரியான படங்கள் வந்து வந்துக்கினே தான் இருக்கும். ஸோ பராரி பார்த்துட்டு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இந்த படம் பார்த்துட்டு
ஒரு மாற்றம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக ஒரு ஜாதியை வந்து ஒரு மைண்டில் வந்து புகுத்தி வச்சுருக்குறாங்க. அப்போ இன்னும் 2000 வருஷம் ஆனால் தான் இதெல்லாம் மாறும். அதனால் மாறும் நிச்சயமாக. அது வந்து ஒரு நாள் எல்லாருமே அதெல்லாம் வந்து தூக்கி போடுவாங்க. அது இப்போ மாறாது. இது எப்படி 2000 வருஷம் வச்சுன்னு பிடிச்சின்னு தொங்குறாங்களோ அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம் மாறுறதுக்கு. ஸோ எங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல படங்களை பாருங்கள், நல்ல படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக பராரி பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே நல்லா இருந்தது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயில் கூட மிஸ் ஆகலை அந்த படம். ஐ திங்க் தேட்டரில் அப்போ எப்படி ரெஸ்பான்ஸ்னு தெரில. பட் இன்னைக்கு ஆஹா ஓடிடியில் எல்லாருமே பார்த்துட்டு ரீசெண்டாக கூட நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டு நல்ல படம் பார்க்காதவங்க பாருங்க அப்படி தான் வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்குது? டெபியூ மூவிலே இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் என்னென்னா நம்மளுக்கு அடுத்த படம் இயக்கிறதுக்கான ஒரு உத்வேகம், நல்ல படங்களை கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகமாக தான் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய விருதுகள் நீங்கள் வந்து வாங்கணும் அண்ட் உங்களை வெவ்வேறு பரிமாணத்துலேயும் நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் சார். கண்டிப்பாக கூடிய விரைவில் அது எல்லாமும் நடக்கும். ஸோ எந்த மாதிரி பரிமாணம் அதையும் நீங்கள் சொல்லியிருக்கலாமே. நல்ல படங்கள் கொடுக்கணும், சமூகத்தில் வந்து மக்களுக்கு வந்து தேவையான கருத்துக்களை வந்து கொடுக்கணும். எப்போதுமே மக்கள் பிரச்சனையை வந்து படமாக எடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.